வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நம்ம கோழி பண்ணையில் கோழி குஞ்சம் என்னாச்சுன்னு பார்க்கவே இல்லைங்க. கோழி குஞ்செலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் டல்லாகவே நிற்கிது. உள்ளுக்கு வந்து பார்த்தா தீவனமே இல்லை. பார்த்தீங்கன்னா தீர்ந்து போச்சு. ஒரு கூண்டில் தீர்ந்து போச்சு. இன்னொரு கூண்டில் பார்த்தா இன்னொரு கூண்டில் கொஞ்சம் இருக்குது. அதனால் தீவனம் இல்லை. தீவனத்தை என்னாச்சுன்னு தீவனம் ரெடி பண்ணி தீனி போடணும், தண்ணி மாற்றணும். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி அடை வைக்கக்கூடிய ட்ரேலாம் எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து புதுசாக ஒரு கோழி வந்து பார்த்தோன்னா முட்டை இட்டுருக்கு. 2, 4, 6, 8, 10 முட்டை விட்டுருக்கு. அது தானாக அடையில் விழுந்துடும். அது முட்டை இட்டுருக்குதால இங்கே ஒரு கோழி ரொம்பலாம் அடையில் இருக்குது. ஒரு குஞ்சு உடனே ஒரு குஞ்சு மட்டும் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கோழி தலைவன் நிற்கிறான். இந்த தலைவன் எத்தனை இவன் ரொம்பலாம் நிற்கிறான். இருந்தாலும் இவனும் அடையிலே கிடக்கட்டும். இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா தீனி வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பு சோளம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால திங்க மாட்டேங்குதுன்னு ஒரு டவுட்டில் இருக்குது. நம்மளால என்ன பண்ணுறோம் பார்த்தோன்னா தீவனம் நம்ம அள்ளிக்கிட்டோம். பார்த்தோன்னா முத்து சோளம், கம்பு, அரிசி, கேவுரு எல்லாம் கலந்துருக்கோம். இதை வந்து பார்த்தோன்னா ஒரு 4 3 உடச்சிக்கிறோம். உடச்சி நம்மகிட்ட மிஷின் இருக்குல்ல, மில்லு இருக்குது, அதில் உடச்சி அதை வந்து நொய் பதத்தில் கொண்டாந்து போடுவோம். போட்டால் கோழி எப்படி திங்கலான்னு பார்க்கலாம் நாளைக்கு. அதில் இப்போ வந்து நம்ம மில்லு எடுத்து போய் உடச்சிக்க போகிறோம். எடுத்துருவோம் மாப்பிள்ள. இதை நம்ம உடச்சிக்குவோம். இதெல்லாம் இப்போ மில்லில் போய் உடைக்க போகிறோம். பா மாப்பிள்ள போவோம். இந்த மிஷினில் தான் உடைக்க போகிறோம். இந்த மிஷின் வந்து பார்த்தோன்னா கோதுமை மாவு அரைக்கலாங்க. அதாவது ஃபைன் குவாலிட்டி, ரொம்ப நைஸாக குவாலிட்டி வேணும்னா இந்த மிஷினில் அடைச்சிக்கலாம். நம்ம இதில் தான் இப்போ இதை கொட்டி 3-4 உடைக்க போகிறோம். இதில் கொட்டி இதை அப்படியே 4 3 உடைக்கிறோம். உடச்சிக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம உடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸ் இல்லை, எப்படின்னா ஒரு கம்பு சைஸோட பெரிய சைஸில் போயிடுச்சு, சின்னதாக போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நைஸாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நல்லாயிருக்கும். இருந்தாலும் போட்டு பார்ப்போம், கோழி எப்படி திங்குன்னு பார்ப்போம். கோழியோட குஞ்சுகள் தான் மெயினாக தேவைப்படுது. அதில் போட்டு பார்ப்போம், எப்படி சாப்பிடுன்னு பார்க்கலாம். தூக்கு மாப்பிள்ளையா. இந்த தீவனத்தை வந்து கோழி பண்ணைக்குள்ளே எடுத்து வந்துட்டோம். மில்லில் போட்டு அடித்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக நைஸ் ஆகிடுச்சு. போட்டு பார்ப்போம் கோழி எப்படி சாப்பிடுன்னு பார்க்கலாம். இதே செட் ஆச்சுன்னா இதே ரெகுலராக போட்டுருவோம். பார்த்து 3 நாளாக அதை பண்ணைக்குள்ளே நுழையில. கோழி பண்ணைக்குள்ளே பாருங்கள், இந்த தண்ணி டப்பாவில் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சுத்தமாக தண்ணியே இல்லை. கோழிக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் கிடக்குது. தண்ணி டப்பா வெளில எடுத்துட்டோம். அடுத்து தீனி டப்பா வெளில இருக்கும். தீனி டப்பாவில் கொஞ்சோண்டு தீனி இருக்குது. இப்போ தீனி டப்பா வெளில எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த கீழே பேப்பர் போடணும். புது பேப்பர் போடணும். இப்போ முதல்ல பேப்பர் வெளில எடுத்துக்குவோம். இங்கே அங்கே போகாது, இங்கே வாங்க. பேப்பர் எடு மாப்பிள்ள. இந்த பேப்பர் எடுங்க. பேப்பரில் சுத்தமாக எல்லாம் எடுத்துக்கிறோம். கூண்டை சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வேஸ்ட் பத்திரிக்கை சொன்னேன். அந்த காகுத்து பத்திரிக்கைலாம் இப்போ நம்ம ஒன்று உள்ளே போகிறோம். உள்ளே போடுங்க மாப்பிள்ள. அப்படியே வரிசையாக ஒன்று வருஷப்படுத்திக்கிறோம். பேப்பரை ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. எதனால பார்த்தோன்னா இந்த சின்ன ஹோல்ஸ் இருக்குல்லங்க, இந்த ஹோல்ஸில் இப்படி காலை விட்டு கோழிங்கெல்லாம் நுண்டி ஆகுது. இந்த காரணத்தால் தான் நுண்டி ஆகுது. நம்ம சேனலோட ரெகுலர் கஸ்டமர் வந்து அப்படி போடாங்கண்ணே, மேலே பேப்பரோ சாக்கோ போடுங்கண்ணே அப்படின்னாரு. அதில் தான் நம்ம தொடர்ந்து 3 நாளைக்கு ஒருக்கோ, 4 நாளைக்கு ஒருக்கோ, இல்லை 5 நாளைக்கு ஒருக்கோ இந்த மாதிரி தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரோம். கோழி கொஞ்சம் நல்லா வளர்த்தணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இதில் கண்காணிப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா பண்ணையில் கோழியை கொஞ்சம் அதிகப்படியாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால தினமும் கண்காணிக்கிறோம், தினமும் பராமரிக்கிறோம். இப்போ பேப்பர் போட்டு முடிச்சாச்சு. இதில் கொஞ்சம் அள்ளி போடு மாப்பிள்ள. தீனி அள்ளி போடுதல, அதில் அள்ளி போட்டு கொஞ்சம் அந்த டப்பா சுத்தம் பண்ணிவிட்டு தீனி அள்ளி கலந்து அள்ளி போடு மாப்பிள்ள. உங்கள் தீனி பார்த்தீங்கன்னா மாவு மாதிரியே தான் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவு சாப்பிடுன்னு தெரியல. பார்ப்போம், மாவு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறைய அள்ளி போடு மாப்பிள்ள. இப்போதும் விடுங்க மாப்பிள்ள. இப்போ தீனியை மட்டும் முதல்ல வச்சுக்கிறோம். தண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ தீனியை முதல்ல வைப்போம். இந்த தீனி உள்ளே வச்சாச்சு. கோழிங்களே இப்போ சாப்பிடுன்னு பார்க்கலாம். கோழிஞ்சு ஆர்வமாக அந்த குத்துது.
நல்லா சாப்பிடும்னு நினைக்கிறேன். ரைட்டு, தீனி பசை முடிஞ்சிச்சு இந்த கூண்டில். அடுத்தபடியே தண்ணி வைக்கணும். தண்ணி முண்டு வரும் மாப்பிள்ள. அடுத்து அந்த தண்ணி முண்டு வரதுக்குள்ளே நம்ம இந்த கோழி கூண்டில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இதை வெளில எடுத்துக்கிறோம். இந்த கூண்டில் இருக்கக்கூடிய தீனி டப்பா எடுத்துட்டோம். இல்லை, இந்த தீனி டப்பா எடுத்தாச்சா? இந்த தீனி டப்பையில் வந்து தீனி தீரவே இல்லை. ஏன்னா தீனி எடுத்துக்கிட்டோம். இல்லை, தீனி தீராட்டி பரவாயில்ல, சுத்தம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால எடுத்துக்கோம். இல்லை, தண்ணி டப்பா கீழே எடுத்து இந்த தண்ணியெல்லாம் நம்ம சரியில்லை பாருங்கள். இதில் இதில் கொஞ்சம் கோழி கொஞ்சம் கம்மிங்க. அதனால் கோழி கொஞ்சம் கம்மிங்கிறதுல கொஞ்சம் லேட்டாக தீனிலாம் தீருது. இல்லை, அதில் வந்து கோழி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா எல்லாமே சீக்கிரம் தீர்ந்துருது. முதல்ல இந்த அடியில் இருக்கக்கூடிய பழைய பேப்பர்லாம் எடுத்துடுறோம். பழைய பேப்பர்லாம் சுத்தம் பண்ணிக்கிறோம். இந்த கொண்டு சுத்தம் பண்ணியாச்சு. பழைய பேப்பர் எடுத்தாச்சு, பழைய தண்ணி எடுத்தாச்சு, தீனி டப்பா எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம புதுசாக இந்த பத்திரிக்கையை கீழே போட்டுக்கிறோம். இந்த பத்திரிக்கையை கீழே போடுறப்ப அந்தாண்ட அந்த செட்டு சுத்தம் முறையில் மாப்பிள்ளை தண்ணி கொண்டு வச்சுட்டாப்புல. தண்ணி வச்சதும் பார்த்தோன்னா கோழி தண்ணி இல்லாமல் இருந்ததுல, எல்லாம் தண்ணி தீனி எல்லாமே பார்த்தோன்னா பிஸியாக தண்ணி எல்லாம் குடிக்குது. தீவனமும் நல்லா தின்னுட்டு இருக்கு. எல்லாம் பசியோட குடும்பம்ல. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி தான் இருக்குது, தண்ணி குடிக்குது. தீவனம் பசியில் தீவனம் சாப்பிடுது. எல்லாம் பார்த்தா நல்லா கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்குது. இன்னும் ஆனால் வேக்சினேஷன் போடவே இல்லைங்க. ஆனால் வேக்சினேஷன் போடலாம் முயற்சி பண்ணிட்டு இன்ன வரைக்கும் வேக்சினேஷன் போடவே இல்லை. ஏன்னா எந்த பேச்சும் என் வாழ்க்கையில் ஒரு 5-6 வருஷம் கோழி பண்ண அனுபவத்தில் நான் வேக்சினேஷன் பயன்படுத்தினேன். இல்லை இயற்கை மருத்துவம் பயன்படுத்திட்டு இருக்கேன். முதல் முறையாக பயன்படுத்தலாம் நினச்சிக்கலாம் இருக்கேன். இன்றைக்கி நாளைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. போய் அந்த வேக்சினை வாங்கிட்டு வர முடியலைங்க. அது ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வரேன். கண்டிப்பாக போயிட்டு வாங்கிட்டு ஒரு டைம் போட்டு தான் பார்த்துருவோம். ஏன்னா அந்த கூண்டில் உள்ள குஞ்செல்லாம் காப்பாற்றணும்ல. அதில் ஒரு டைமாக வேக்சின் பயன்படுத்தி பார்க்கணும். ரொம்ப ஆவல் மட்டும் இல்லை, கொஞ்சம் பயமும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு அன்னாடம் வீடியோ எடுத்து போகிறது மட்டும் இல்லை, அன்னாடம் கண்காணிக்கிறத கொஞ்சம் இழப்பு ஏற்பட்டால் ரொம்ப மனவலி நிறையா வருங்கிறதுனால வேக்சின் கண்டிப்பாக பயன்படுத்தலாம்னு முடிவில் தான் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் தண்ணி நல்லாவே குடிச்சிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து பேப்பர் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம உருவாக்கின தீவனம் பார்த்துருப்பீங்க. அரிசி, கம்பு, சோளம், முச்சோளம் எல்லாம் கலந்து தான் அரைச்சிருக்கிறேன். இதில் ஏற்கனவே தீவனம் இருந்துச்சு. அந்த தீவனத்தோடு இந்த நம்ம உருவாக்கின நம்ம ரெடி பண்ண தீவனத்தையும் இதில் ஒன்றா கொட்டிக்கிறோம். போதும் மாப்பிள்ள. அப்போ தான் நகர்ச்சி தீவனம் போட சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண தீவனத்தை கோழி குஞ்சு வைக்கிறோம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் வேகமாக தூங்கி இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி தண்ணியை வச்சுக்கிறோம். தண்ணி பொறுமையாக வை மாப்பிள்ள. தண்ணி டப்பா வச்சாச்சு. இன்னும் மேற்கு நோக்கி வை மாப்பிள்ள. தண்ணி வச்சாச்சு, தீனி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த தீவனம் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக ஆர்வமாக சாப்பிட்டுட்டு இருக்கு எல்லாமே. பார்த்தீங்கன்னா இதுலேயும் நல்லா சாப்பிடுது கோழி குஞ்சுகள். இதுலேயும் இந்த கூண்டுலையும் பார்த்தா கோழி கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த ப்ரூடிங் செட்டப்புக்காக ரெடி பண்ண கூண்டுங்க. அந்த 2 கூண்டுமே நம்ம இதெல்லாம் கூண்டுலாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆகுது. சரியாக பராமரிக்கிறதில்ல. நம்மக்கிட்ட கோழி நிறைய எண்ணிக்கையில் இருந்தாலும் நம்ம எதுவும் பெருசு பண்ணுறதே இல்லை. இப்போ கோழி ரொம்ப குறைவான எண்ணிக்கை வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கவனிச்சிட்டு இருக்கிறோம். மாப்பிள்ள இந்த தீவனத்தை கொட்டி வைங்க, நம்ம நாளைக்கு போகிறதுக்காகும். இந்த இதில் கொட்டு மாப்பிள்ள. இந்த பேப்பரில் கொட்டி, இந்த கவரில் கொட்டி நாளைக்கு பயன்படுத்தி வைக்கிறேன். ஸோ கோழி பண்ணையில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி உண்டான வேலையை முடிச்சுக்கிட்டோம். அப்படியே இங்கேருந்து இந்த வேலையை முடிச்சிட்டோம். இங்கேருந்து நம்ம ஒரு கொட்டாவில் விட்டுருந்தோம்ல, ஒரு 3 தாய் கோழிகிட்ட ஒரு 7-8 குஞ்சு போல் விட்டுருந்தோம். அது எப்படின்னு பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு தாய் கோழி தான் நிற்கிது. இந்த தாய் கோழியில் பார்த்தோன்னா ஒரு 6-7 குஞ்சு போல் நிற்கிது. இந்த 2 தாய் கோழி எங்கன்னே தெரியல. ஏன்னா கேட்லாம் திறந்து கிடக்கல. அந்த கேட்லாம் திறந்து கிடக்கு பாருங்கள். திறந்ததால வெளியில் போய் எங்கேயா மேய்ஞ்சிருக்கோம். வெளியில் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைய நிலவரப்படி என்னுடைய பண்ணையில் கோழி பண்ணையில் வந்து இன்னைய நிலவரத்தை நம்ம நேயர்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அந்நாடு நடக்கக்கூடிய நிகழ்வு முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு நல்ல பதிவில் அவங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.